காவிரி விவகாரம் தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நாளை கூடுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஹனிக்குமார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி பாசன பகுதிகளில் ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை தொழில்நுட்ப குழு பெங்களூருவில் நாளை கூடுகிறது. அதாவது நடப்பு சம்பா சாகுபடியை மேற்கொள்வதற்காக தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை நேற்று முன்தினம் விசாரித்த உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. குறிப்பாக அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்திற்கு கர்நாடகா 2000 கனஅடி நீரை காவிரியிலிருந்து திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. மேலும் இந்த காவிரி பாசன பகுதிகளுடைய உண்மை தன்மை குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒரு உயர்நிலை தொழில்நுட்ப குழு ஒன்றை அமைக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. உச்சநீதிமன்றத்துடைய அந்த உத்தரவினுடைய அடிப்படையில் மத்திய நீர்வள அமைச்சகம் நேற்றைக்கு இந்த குழுவை அமைத்து உத்தரவிட்டது. மத்திய நீர்வள ஆணையர் ஜிஎஸ் ஜா தலைமையில் அமையக்கூடிய இந்த குழுவில் இதர உறுப்பினர்களான மசூத் ஹுசைன் மற்றும் குப்தா ஆகியோரிடம் பெறுவாயினும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தமிழகம் மற்றும் கர்நாடகாவின் சார்பாக தலைமைச் செயலாளர்களோ அல்லது வேறு யாதேனும் பிரதிநிதிகளோ இடம்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு, கர்நாடகம், புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகியவற்றின் சார்பாக தலைமை பொறியாளரும் இந்த குழுவில் இடம்பெற வேண்டும் எனவும் நேற்றைக்கு மத்திய நீர்வள அமைச்சகம் தெரிவித்திருந்தது. எனவே 9 பேர் கொண்ட உயர்நிலை தொழில்நுட்ப குழுவை நேற்றைக்கு அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இந்த குழுவானது நாளை முதற்கட்டமாக பெங்களூருவில் கூடியவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், காவிரி பாசன பகுதிகள், அணைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த உண்மை தன்மை நிலவரம் குறித்து இவர்கள் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். அதன் பிறகு இது தொடர்பான அறிக்கையை வரும் அக்டோபர் 17ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் புதிய முடிவுகளை மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் முருகேசனுடன் ஹனிக்குமார்.